ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தலைமூளை இல்லை தலைமூளை வந்து இப்போ நான் தொக்கு மாதிரி பண்ணியிருக்கேங்க. இது வந்து மாதத்தில் ஒரு நாளோ இல்லை 15 நாளைக்கு ஒரு நாளோ இது மாதிரி செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்தா நல்லதுங்க. இது மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். வாயில் போடுறதே தெரியாது, அல்வா மாதிரி போகும். இது மாதிரி செஞ்சு கொடுங்க. இது எப்படி செய்யுது சொல்லி வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொத்தமல்லி தழை போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதான். தலைமூளை ரெடி ஆயிடுச்சு. இது தலைமூளை வாங்கியிருக்கோம், 2 மூளை. இது நல்லா கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். கடாய் வச்சுருக்கலாம். எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு, ஏன்னா இது கடுகு போடக்கூடாது, நான் இருந்தாலும் கொஞ்சமாக போடுறேன். சில்லி பவுடர், கறிவேப்பிலை போட்டிருக்கேன். காய் போட்டுக்கலாம். நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கட்டங்க. இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். சால்ட்டு வந்து 1/4 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன், ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இருக்கும், அதனால் நான் 1/4 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அடிக்கடி தட்டு எடுத்துகிட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாங்க, ஏன்னா அப்போ தான் வந்து அடி பிடிக்காது இருக்கும். இப்போ நான் வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டாச்சு. மூடி வச்சிடலாம். மூளை தொக்குக்கு எண்ணெய் பாருங்க நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. தண்ணியை ஊற்றிட்டு மூளையை போட்டுடலாங்க. போட்டாச்சு. இப்போ ரொம்ப கலரக்கூடாது, உடஞ்சிடும். பார்த்து கலரணும். போடுற மாதிரி 1/4 ஸ்பூனு மஞ்சள் பொடி, உண்டாங்க மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுடலாம். பயந்து போடுறீங்க தேசியில் இருக்கிற 1/4 ஸ்பூன் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிடலாங்க. தண்ணி விட்டாச்சுங்க. உப்பு காரம் செக் பண்ணிவிட்டேன். இப்போ மூடி வச்சிடலாங்க. பண்ணி பார்க்கலாமா? பாருங்க, சூப்பராக கலரி விட்டுட்டேன். இன்னும் கொஞ்ச நேரம்